சங்கீதம் 60வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் ஒரு வசனமாய் மாறி மாறி வாசிப்போம். தாவீது மெசொப்பொத்தாமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணிட போது யோவாப் திரும்பி பள்ளத்தாக்கிலே ஏதேமியரை 12,000 பேரை வெட்டின போது அவன் சாட்சியை விளக்குவிக்கும் 6 நரம்பு கிண்ணறத்திலே போதிப்பதற்காக பாடினதும் ராகக்கலையிற்கு ஒப்புவித்ததுமான நித்தாம் என்னும் சங்கீதம். தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், மறுபடியும் எங்களிடமா திரும்பி அருளும். எங்களுடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர், கத்தரிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு பிடிக்க கொடுத்தீர். உமது பிரியர் விழிக்கும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தார்கள். ஈலேயாப் என்னுடையது, மனோதயம் என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் தலன், யூதா என் நியாய பிரமாணிகன். அரணான பட்டணத்துக்கு என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா? மத்தியில் இருக்கிற அருமையான முறையை நமக்கு இந்த சங்கீத தியானத்தை நடத்துவார். மைக் இல்லாதனால நீங்க தான் உற்று கவனிக்கணும். அல்லேலூயா. ஞாபக ப்ராப்ளமா இருக்கு, அதனால தேவனுடைய சத்தத்தை நீங்க நிதானமாய் கேளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழி காட்டுகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ? எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ? எங்களை தள்ளிவிட்ட தேவரீர் அல்லவோ? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா? மனுஷனுடைய உதவி விருதா? தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அல்லேலூயா. தாவீது இந்த பாடலை பாடும்போது நமக்கு எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இவங்க இப்படி பாடுறாரு, தேவன் உங்களை தள்ளி விட்டுட்டாரோ. சங்கீதத்துல தாவீது நிறைய இடத்துல சொல்லுவார், அப்பா என்னை பார்க்கலையா, என் ஆத்துமா தேங்குகிறது, என் உள்ளம் புலம்புகிறது, என் குடல் எல்லாம் அனல் கொள்கிறது, இது நிறைய வார்த்தைகள் வரும். ஆனா இதை கொஞ்சம் நிதானமா ஆவிக்குரிய ரீதியில பார்த்தா தான் புரியும். அல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது நீங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அழகான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? எனக்கு யாருப்பா இருக்கிறா? நம்ம சோது போன நேரத்துல இல்ல சோது போற பிள்ளைகள் பேசுற வார்த்தை, ஆனா எனக்கு என்னப்பா ஒண்ணு யாருப்பா இருக்கிறா? ரொம்ப சோகமா நம்ம பேசுகிற காரியங்களை நமக்கு அனுபவம் உண்டு. சோர்ந்து போற நேரங்கள் உண்டு.
ஆனா இதனுடைய மறைமுகமான அர்த்தம் என்னன்னு சொன்னா, வேற யாராலும் நடத்த முடியாது, நம்மள கர்த்தர் தான் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை தான் இங்க தாவீது நமக்கு பாடமாய் சொல்லி காட்டுகிறார். அல்லேலூயா. 10ஆம் வசனத்தை பாருங்க. எங்கள் சேனைகளோட புறப்பட பண்ணாமல் இருந்த தேவரீர் அல்லவோ. நம்முடைய புயபாலம் தான் நம்புகிற பட்சத்துல, நம்முடைய மாம்ச பலத்தை நம்புகிற, நம்முடைய அறிவு, நம்முடைய கல்வியை பயன்படுத்துகிற நேரத்துல எல்லாம் நாம் என்ன பண்றோம்? ஏக தோல்விகளை பார்க்கிறோம். அதைத்தான் இங்க சொல்றாரு அவர் தாவீது. 10ஆம் வசனம். எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ. நம்முடைய புயபலத்துல போய் கேட்போம், இதை செய்காட்டுகிறேன், அதை செய்காட்டுகிறேன். ஆனா நாம என்ன சொல்ல மாட்டோம்? உங்களுடைய சித்த பிரகாரம் செய்காட்டுவேன் அப்படி நாம ஒருபோதும் கேட்கறது. எனக்கு இது வேணும் ஆண்டுகிறேன், எனக்கு அது வேணும் ஆண்டுகிறேன் கேட்கறதுல தான். ஆனா அது எப்படி? நமக்கு சித்தமானால் நாமத்தின் நிமித்தம் ஆண்டுகிறே அதை நீ வாய்க்கப்படுங்க. அல்லேலூயா. யோவான் 14:14 தான் சொல்லுது. அப்பாடமா இருக்குதுல்ல. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். மனப்பாடமா இருக்கணும் வசனம். ஒரு பாதிரியார், சின்ன பையன், ரொம்ப சின்ன ஊழியக்காரர், எனக்கு ஒரு சாட்சி கொடுத்தார். உண்மையான சாட்சி. இந்த 10ஆம் வசனத்துக்கான சாட்சி. அந்த வசனத்தை சொல்ல நான் அதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ரொம்ப பிரமாதமா இருந்தது. உண்மையிலே இருதயத்துல சுத்தில தான் இருந்தது. நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு சாட்சியா இருந்தது. பாருங்க, அவர் சொல்றாரு, நான் என்ன மாதிரி செபிக்க முடியாது ஐயா. என்ன போல இலக்கியத்தோடு, ஆண்டவர் வசனத்தோடு, அப்படி சங்கீதத்தோடு, கீர்த்தனைகளோடு அப்படி அழகா பாட்டு பாடி அழகா நான் வர்ஷிப் பண்ணுவேன், அழகா ஆண்டவரை ஆராதிப்பேன். அல்லேலூயா. அப்படி என் வார்த்தையினுடைய ஜாலங்கள், என் உதட்டிலிருந்து வருகிற, நல்லா கவனிக்கணும், என் உதட்டிலிருந்து வருகிற வார்த்தைகள் அப்படி அழகா கோர்வையாய், நிதானமாய், நேர்த்தியாய், நேராய் இருப்பது. என் வார்த்தைகள் அப்படியா இருக்கு. என்னை போல ஆராதிக்க ஒருவராலும் முடியாது. என்னை போல வார்த்தைகளை கோர்வையாய் சொல்லி அப்படி ஒரு ட்ரெண்டிங், நல்ல ஒரு டேலண்டான ஆராதிப்பேன் அப்படின்னு. அல்லேலூயா. அப்படி ஆராதிக்கிற மனிதன் கடைசியா சொல்றார், நான் ஒரு 10 வருஷமா இப்படி எங்க போனாலும் என்னை ஆராதிக்க என்ன கூப்பிடுவாங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன கூப்பிடுவாங்க. நான் அவ்வளோ அழகா ஜெபம் பண்ணுவேன். வார்த்தைகள் அப்படி, வார்த்தை ஜாலங்கள் அப்படி அழகா இருக்கும். அதனால நிறைய ஜெப கூட்டத்துக்கு போனாலும் சரி, ஊழிய மீட்டிங் போனாலும் சரி, என்னை கூப்பிட்டு முதல்ல ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அல்லேலூயா. நான் நினைச்சேன் இது எப்படி இருக்குதுன்னா, எனக்கு டக்குன்னு தோணுச்சு. இந்த திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டு போட்டு விட்ருவாங்க, அது பாட்டு பாடி கிடக்கும். அல்லேலூயா. புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் யாரும் கவனிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படித்தான் அவங்களுக்கு ஜபம் இருக்குது. அழகா இருக்கும், கோரிக்கையா இருக்கும். பாமாலை, கீர்த்தனை, சங்கீதம் நல்லா பாடுவார். ஆளை பார்க்கும்போது தெரிஞ்சு சின்ன பையன், ஒரு 28-29 வயசு இருக்கும். சின்ன வயசுலேருந்தே அவர் சபைக்கு போனார். அப்போ அவர் ஒரு நாள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஜெபம் பண்ணும் போதும் இந்த மாதிரி கோரியா ஜெபம் பண்ணி அழகா பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த ஜபத்தெல்லாம் யார் கேட்குறாங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற சாத்த ஆயிடுச்சு அவருக்கு. இல்ல, உன்னுடைய திறமையினால, உன்னுடைய நாவன்மையினால இன்னைக்கு ஆராதிக்கிற. அல்லேலூயா. எல்லாரையும் பக்கம் இருக்கிற மாதிரி நீ ஆராதிக்கிற, என்ன இருக்கிற மாதிரி நீ எதுவும் பண்ணலையா இருக்கும். அப்பதான் உள்ள உடையுது. அல்லேலூயா. இருக்கிற ஒரு கலக்கம் வந்தது. வாய்ஸ் ரொம்ப மெதுவாயிடுச்சு. வாய்ஸ் எப்படி ஆயிடுச்சான்? சுலபமா சொல்லுங்க, எப்படி ஆராதிக்கிறோம் இப்ப பேசுறியா ஸ்லோவா, அந்த மாதிரி என்ன ஆராய்ச்சி கொஞ்ச நேரம் என்ன அந்த மாதிரியா. அப்போ அவங்களுடைய ஆராதனை எப்படி ஆயிடுச்சா, அம்மா அப்பா எப்படி ஆயிடுச்சா, உணர்வு பூர்வம்
அதான் இங்க தாவீது சொல்றான், அரணான பட்டணத்தில் எங்கள் சேவைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர். ஏன் புறப்படலன்னா, எங்களை தள்ளிவிட்டு இருந்த தேவரீர் அல்லவோ. ஏன் தள்ளுறாருன்னு சொன்னா, நம்முடைய புயபலத்தை தான் நாம மேன்மை பாராட்டுகிறோம். நான் கடல் போட்டோம்னா எல்லாத்தையும் அப்படியே அழகா போட்டு எல்லாம் ஆன்சர் வந்துருவாங்க. கேட்டீங்கன்னா எனக்கும் வாங்கி போங்க, என்கிட்ட பேசுவோம். கணக்கு ஒரு பாப்பா ஒன்று போடுது ஜப்பான்ல, டீச்சரே மறந்து போயிடறாங்க. இல்லையா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 3வது ஒரு பையன், ஒரு 4வது வீட்டுல ஒரு பையன் இருந்தான், சின்ன பையன் தான். அவனை நான் மேக்ஸ் மாஸ்டர் தான் கூப்பிடுவேன். 100 வாங்கிட்டு வருவான். தாத்தா 100 அப்படின்னு வந்து அவ்வளோ டேலண்டானவன். நம்ம அப்படி இது இவ்வளோ வரும், இவ்வளோ போட்டால் இவ்வளோ வரும், அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க சில பேர். ஆனா வாழ்க்கையில தேவன் இல்லாத இடத்துல அதுதான் ஆகும், பெருமையாய். எப்படி அந்த பாசிட்டிவ் எல்லாரும் எப்படி ஆராதிச்சாரோ அப்படி ஆராதிப்பாராம். ஆனா ரட்சிப்பின் அனுபவம், தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது எப்படி ஆயிட்டான், நான் ஒன்றும் இல்லப்பா, அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி ஆயிடுவாங்க, அந்த இடத்துலதான் பாவ அறிக்கை செய்யும். பாவ அறிக்கை அங்கதான் வரும். நான் பாவி அப்படின்னு ஒத்துக்கிற இடம் அதுதான். ஊழியக்காரர் சொல்றார், நான் ரட்சிப்பின் அனுபவத்தை அப்பொழுதுதான் பெற்றுக்கொண்டேன். அதிலிருந்து நான் தேவனை ஆராதிப்பது முற்றிலுமாய் தாவீதை போல சாஷ்டாங்க முகங்குப்புற விழுந்து என் தேவனை நான் ஆராதிக்கிறேன், ரட்சிப்பத்தோடு ஆராதிக்கிறேன். நம்முடைய டேலண்ட், நம்முடைய அறிவு, நம்முடைய வாயின் வார்த்தைகள், ஜாலங்கள் எல்லாம் ரொம்ப செல்லுபடியாவது. இக்கட்டி எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி ஆனா மனுஷன் நமக்கு உதவி பண்ணதை நம்ம நினைச்சு பார்க்கணும். இதுக்காக சம்பந்தம் ரொம்ப இருக்கு. நம்ம நினைக்காம இருக்கக்கூடாது. நமக்கு உதவி பண்றாங்கன்னா அதை எப்படி நினைக்கணும். ஆனா அந்த உதவி எல்லாம் இந்த பூமியோடு கூட போயிடும். ஆண்டவர் உதவி செய்தா பரலோகம் மட்டும். அதுதான் நம்ம நினைக்கணும். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தினால் ஞானத்தேடி இருக்கு. சின்ன உதவியா தான், ஆனா காலத்துல அந்த நேரத்துல உதவி செய்யறாங்க பார்த்தீங்களா, உதவி ரொம்ப பெரிய. ஞானத்தினால் ஞானத்தேடி பெருசு, உலகத்தை காட்டிலே பெருசு அப்படின்றார். அப்போ இந்த உதவிக்கு நாம டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். இது அவர் செய்யற காலத்தோட இந்த பூமியில நாம உயிரோடு இருக்கும் போதோ அல்லது அவர் உயிரோடு இருக்கிறவர்கள் தான் அதற்கு நன்றி செலுத்த முடியும். அதுக்கப்புறம் நன்றி செலுத்த முடியாது. ஆனா ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறது எப்படி இருக்குமா, மட்டும் நித்திய காலமா இருக்குமா. அதனாலதான் உண்மை உத்தமமான ஊழியக்காரனே 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை. நாம என்னதான் பலசாலியா இருந்தாலும் நான் அப்படி பண்ணிடுவேன், அதை செய்திடுவேன், என்னுடைய பேங்க் பேலன்ஸ் இப்படி அதெல்லாம் ஒன்றுக்கு உதவா இருக்கு. டீச்சரம்மா நேற்று வாட்ஸ்அப்பில் பேசினாங்க. ஒரு ப்ரொஃபஸர் நாளைக்கு அது சொன்னாங்க, என்னத்தான் நம்ம பேங்க்ல பணம் வச்சுட்டு இப்போ இந்த எல்லாத்தையும் செல்ல காட்டுறாங்க இல்லையா, பேர் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் வச்சு நம்ம வாங்கிடும், காசே கொடுத்தா வாங்கிட்டு வந்துடுவோம் இல்லையா. அதை சொல்றாங்க. ஜப்பான்ல நிலநடுக்கம் கரண்ட் கட் ஆயிடுச்சு. 3 நாளா கரண்ட் இல்லை, யாருக்கும் பைசா இல்லை. எங்க போய் கேட்டாலும் காசு தான் கூட்டி தரேன், நாளைக்கு தரேன், கதையே வேணாம் அப்படின்றாங்க. எல்லா ஜனங்களும் தவிக்கிட்டு, பெரிய பெரிய பணக்காரங்களாம் அதை வச்சுடா இதை வச்சு காசுக்கு தான் கூடு. கரண்ட் வர 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாளா ஏகமா அவருக்கு உபாசம் தான், பட்டினி தான். அப்பதான் வாங்கிட்டு காசு இருக்குது. எதை குறிக்குதுன்னா
எப்பவுமே பரிசுத்த ஆவியானவரை நாம் இருதயத்திலே வைத்திருக்கிறோம். வேத வசனங்களை நாம் என்ன பண்ணோமா, இருதயத்திலே வைத்திருக்கோம். அதுதான் உதவி செய்யும். அதைதான் இங்க தாவீது எல்லாம் புரிஞ்சுட்டு சொல்றா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அல்லேலூயா. தேவனால மாத்திரம் தான் செய்ய முடியும், இல்ல யாராலே செய்ய முடியும்? எங்கள் சத்துருக்களை அவர் தான் மிதித்து போடுறோம். நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. நாங்க என்ன பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த இக்கட்டு வந்துருக்கு, நீங்க நம்ம பார்த்துக்கணும், அவ்வளவுதான் சொல்லுவாங்கட்ட. வீட்டு காரியத்தை கத்தத்தான் செய்யணும். எப்படி செய்யணும்? கத்தத்தான் செய்யணும். எப்படி பண்ணுவாரா, மிதித்து போடுவார். கத்தர் தான் மிதித்து போடுவார். நல்லா கவனிங்க. அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அவங்க தான் பண்றோம். நிறைய பேர் நான் ஜோம் பண்றோம், கை ஓடுறோம், நான் ஜோம் பண்ணா நீ அவ்வளவுதான், நான் ஜோம் பண்ணா நீ அப்படியா இது இப்படியா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவன் பண்றதுனால ஒன்றும் கிடையாது. நீ கம்முன்னு அமைதியா இருந்துட்டேனா போதும், அவன் நமக்காக இருக்க முடியும். பதினாலு வார்த்தைகளுக்காக நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக சும்மா இருந்தா போதும், கர்த்தர் இருக்க முடியும். இது நிறைய சாட்சிகள் இருக்கு, நேரம் இருக்கு. அதனால நாம கம்முனுக்காகவே போதும். நமக்கு எதிரிகள் நம்மளை பார்த்து ஏளனமா பேசினாலும் சரி, எவ்வளவு கேவலமா பேசினாலும் சரி, என்ன பண்ணுமா, நாம அமைதியா தேவன் வாயை கூட திறக்கூடாதான். இருதயத்துல ஆண்டவரை நீங்க பாத்துங்கப்பா, இருதயத்துல மாத்திரம் உதவி கூட என்ன பண்ணக்கூடாது, ஆமா ஆடவே கூட அசையவே கூடாது. நீங்க பார்த்துக்க இருதயத்திலே சொல்லுமா, இது எப்போ வரும்னு சொன்னா நம்மளுக்கு உச்சிரமாய் பலிபீடத்துல படைக்கிற வலியை போல சந்து சந்தா வெட்டி அப்படியே பலிபீடத்தில் வச்சிருந்தேன். அங்கே ஏதோ பலிபீடத்தில் வச்சுட்ட எந்த மிருகமும் தான் ஆகும், பேசாது, அவ்வளோதான். பலிபீடத்துல செருக்கப்பட்டாயிடுச்சு, அது பேசாது. இந்த மாதிரி கிறிஸ்துவம் நம்ம என்ன பண்ணுமா, நம்மளை தாழ்த்தி சொல்றோம். சத்துருக்களை அவரே வைத்து போடுவார். அல்லேலூயா. அப்போ இங்க நம்ம எப்படி ஜெபிக்கணுமா, இந்த 60ஆம் சங்கீதம் முதல்ல இருந்து பாத்தீங்கன்னாவே ஒண்ணு செய்ய மாட்டார், அதை பண்ண மாட்டார், இதை பண்ண மாட்டார்னா இந்த அர்த்தம் என்னன்னா தேவன் தான் செய்வார், வேற யாராலும் செய்ய முடியாது. அதுதான் கடைசியா முதல் நம் கண்களை மூடி செபிக்கலாம், நல்ல கண்களை மூடி செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே இந்த சங்கீதத்தோடு கத்தாவே இந்த 6 நாட்களும் ஆண்டவரே இந்த முதலாவது பலி, இந்த முதலாவது 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த முதல் பலியை உமாக்கு ஏறெடுக்கிறோம் அப்பா. தகப்பனே அடுத்த வாரம் நாங்கள் அப்பா சாட்சிகளாய் நிற்க கத்தாவே அப்பா மீதை எடுக்கிற வரையில நீர் நடத்துவீர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து போகிறோம்ப்பா. அந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற ராஜா. எல்லா கனமும் நீர் எடுத்துக்கொள்ளுங்க, எங்களை தரப்பட்டமாய் காத்துவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.